இச்சம்பவத்தை கூறும்பொழுது ராம ராவண யுத்தத்தில் நடந்த ஒரு நிகழ்வையும் இங்கே பரிமாற வேண்டியுள்ளது. போரின் போது ராவணன் ஒருமுறை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தால் லக்ஷ்மணனை தாக்கினான். லக்ஷ்மணனை காப்பாற்ற சூரிய உதயத்திற்கு முன் மருந்தை செலுத்த வேண்டியிருந்தது. எந்த மூலிகைகளை வாங்க வேண்டும், எங்கே கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஜாம்பவான் அனுமனுக்கு அறிவுறுத்தினார். மூலிகைகளை வாங்க அனுமன் புறப்பட்டார். வழியில் சூரியன் கிழக்கு நோக்கி செல்வதைக் கண்டார். நள்ளிரவுதான் ஆகியிருந்தது. ஹனுமன் சூரியனை நிறுத்தி விசாரித்தார். சூரியன் மறைந்து 2 மணி நேரம் கூட ஆகவில்லை. சூரியன் இவ்வளவு சீக்கிரமாக உதிக்கலாமா என்று வினவினார். ராவணன் தன்னை அதிகாலையில் எழுப்பச் சொன்னதாகவும் ராவணனை பார்த்து தான் பயந்ததாகவும் சூரியன் விளக்கினார். அதிகாலையில் எழுந்திருப்பது ராமருக்கு அநீதியாக இருக்கும் என்று அனுமன் வாதிட்டார். மேலும் சூரியன் அதை ஒப்புக்கொள்வது போல் தோன்றினாலும் அவரின் ஒரு கண் ராவணனின் அரண்மனையிலேயே இருந்தது. அனுமன் தன் கைகளில் விஷயங்களை எடுக்க முடிவு செய்தான். அவன் சூரியனை அருகில் அழைத்து தனக்கு ஒரு யோசனை இருப்பதாக கூறினான். நட்பு சைகையில் சூரியனை சுற்றி தனது கைகளை வைப்பது போல் சைகை செய்தான். எதிர்பாராத விதமாக சூரியனை பிடித்து தன் அக்குளுள் மாட்டிக்கொண்டான். இப்போது குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் சூரியன் உதிக்கும் என்ற அச்சுறுத்தல் இல்லாமல் அனுமன் மூலிகைகளை கொண்டு வந்து லக்ஷ்மணனை காப்பாற்றினான். ராமர் அனுமனுக்கு நன்றி சொல்லும் போது அனுமனின் அக்குளில் ஒரு ஒளி பிரகாசிப்பதைக் கண்டான். அது இவ்வுலகிற்கு ஒளி கொடுக்கும் சூரியன் என்று அனுமன் சொன்னபொழுது கலக்கமடைந்தார் ஸ்ரீராமர். அவர் அனுமனை நோக்கி சூரியனை விடுவிக்கச் சொன்னார். அனுமனும் அவ்வாறே இசைந்து சூரியனை